நமக்கு 2-in-1 பெனிஃபிட் ஆயிருச்சு. எப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கின்னுக்கும் பெனிஃபிட் ஆகுது, இம்யூனிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். ரெகுலரா கொடுத்துட்டே வரும்போது குழந்தையோட நிறம் வந்து சீக்கிரமா மாறிடும். அது மட்டும் இல்லாம குழந்தையோட நிறத்தை வந்து நல்லா கலராக்கி கொடுக்கும். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு உமன் சென்ட்ரல். இன்னைக்கு நம்ம பேபியோட ஸ்கின் எப்படி பெர்மனன்ட்டா கலர் ஆக்குறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். சோ உமன் சென்ட்ரல் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வரும். ஃபர்ஸ்ட் பேபியோட ஸ்கின் எப்படி டார்க் ஆச்சு, அதோட ரீசன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் பெர்மனன்ட்டா ஒயிட் பண்றதுக்கான சொல்யூஷன் சொல்றேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிய வரும். ஃபர்ஸ்ட் வந்து பேபியோட ஸ்கின் டோன் வந்து எதனால டார்க் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎன்ஏ மூலமா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தாத்தா கலர்ல இருந்து வந்தது, அவங்க பாட்டிமா கலர்ல இருந்து வந்தது, அது அவங்க அப்பா மாதிரி இந்த பிள்ளை அப்படின்லாம் சொல்லுவாங்க. சோ அது உண்மைதான். அதே மாதிரி டிஎன்ஏல இருந்து தான் வருது. சோ இந்த டிஎன்ஏல இருந்து வந்தனால இந்த கலரை மாத்த முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல, கண்டிப்பா கலரை நம்மளால மாத்த முடியும். சோ எப்படி அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். குழந்தையோட கலரை தீர்மானிக்கிற ஒரு விஷயம் எதுன்னு பாத்தீங்கன்னா மெலனின். மெலனின் செக்ரீஷன் அதிகமா இருக்கறனால தான் குழந்தையோட நிறம் வந்து டார்க்கா இருக்கு. இதை வந்து எப்படி கம்மி பண்றது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு 1 by 1 சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, ஆல்ரெடி போட்ட வீடியோலயே சொல்லியிருக்கேன், நம்ம வந்து பச்சைப்பயிர் மாவு தேய்க்கணும். அதே மாதிரி பால்ல வந்து குங்குமப்பூ, கேரட் ஜூஸ், ரோஸ் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தேய்க்கும் போதும் குழந்தையோட வெளியில இருக்கிற தோல் வந்து கம்ப்ளீட்டா வந்து நிறம் மாறும். அதுல வந்து இருக்கிற குட்டி குட்டி பருக்களா இருக்கட்டும், கருப்பு ஸ்பாட்ஸ் இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டா குழந்தையோட நிறத்தை மாத்தக்கூடிய ஒரு தன்மை உள்ளது. அடுத்ததா வந்து உள்ள இருந்தே நம்ம வந்து மாத்திட்டோம் குழந்தையோட நிறத்தை வந்து உள்ள இருந்து ஃபார்ம் ஆகி ஒரு மாசமும் வந்து குழந்தை வளர்ந்துட்டே இருப்பாங்க. சோ அப்ப வந்து ஸ்கின்னும் வளரும், அவங்களோட தோலும் கூட வளர்ந்துட்டே வரும். அப்படி வளரும் போது நம்ம உள்ள இருந்தே வளர்றத வந்து நம்ம சரி பண்ணிட்டோம், கலரா மாத்திட்டோம் அப்படின்னா உள்ள இருந்து வரும்போதே வந்து வெள்ளையா வந்துடும். நம்ம லைட்டா அந்த மாவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்ளை பண்ணா போதும். ரெகுலரா நம்ம நிறைய போட்டுக்கிட்டே இருப்போம், திருப்பி போட வேண்டியதா இருக்கும். சோ இது வந்து உள்ள இருந்து நம்ம கொடுக்கும் போதே மாத்திட்டோம்னா உள்ள இருந்து ஃபார்ம் ஆகி வர்றதே நல்லா கலரா வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரட் ஜூஸ். கேரட் ஜூஸ் எதுக்காக கொடுக்க சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரட் ஜூஸ்ல நிறைய பீட்டா கேரோட்டின் இருக்கு. அதுல விட்டமின் ஏ ப்ராப்பர்ட்டிஸ் கூட இருக்கு. விட்டமின் ஏ வந்து கண்ணுக்கு நல்லது, அது மட்டும் இல்லாம ஸ்கின்னுக்கு கூட ரொம்ப நல்லது. அதனால பீட்டா கேரோட்டின் இருக்கிறது வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா குழந்தையோட அந்த மெலனின் செக்ரீஷனை கண்ட்ரோல் பண்ணி கம்மியா செக்ரீட் ஆக வைக்கும். அது மட்டும் இல்லாம குழந்தையோட நிறத்தை வந்து நல்லா கலராக்கி கொடுக்கும். இந்த கேரட்டை வந்து நம்ம பச்சையா இருக்கிற கேரட்டை எடுத்து நல்லா கழுவி மிக்சியில போட்டு அரைச்சு அதை ஃபில்டர் அவுட் பண்ணி அந்த ஜூஸை எடுத்து நம்ம குழந்தைக்கு கொடுக்கலாம். 6 மாச குழந்தையில இருந்தே நீங்க கொடுக்கலாம். ஒரு சங்குல கொஞ்சம் அரை சங்கு இல்லைன்னா வந்து ஒரு முழு சங்கு அளவுக்கு நீங்க கொடுக்கலாம். அது வந்து நம்ம ரெகுலரா கொடுத்துட்டே வரும்போது குழந்தையோட நிறம் வந்து சீக்கிரமா மாறிடும். 1 வயசுக்கு மேல இருக்கிற குழந்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் பால் சேர்த்து அதுக்குள்ள கொடுக்கலாம். பால்ல வந்து பாத்தீங்கன்னா லாக்டிக் ஆசிட் இருக்கு. இந்த லாக்டிக் ஆசிட்மே பாத்தீங்கன்னா நிறைய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ், பிக்மெண்டேஷனை ரெடியூஸ் பண்ற ப்ராப்பர்ட்டிஸும் அதுல நிறைய இருக்கு. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா என்னன்னா, இந்த தழும்புகள், ஏதாவது குட்டி குட்டி பரு, குட்டி குட்டியான மார்க்ஸ் எல்லாம் குழந்தைக்கு இருக்கும். பிங்க் கலர்ல ஒரு மார்க் இருக்கும், குட்டி குட்டியா வந்து கருப்பா புள்ளி வரும். இதெல்லாம் வந்து பிறந்ததுல இருந்து கொஞ்சம் வளர்ற வரைக்கும் வந்து குழந்தைக்கு இருக்கும். சோ அதெல்லாம் வந்து நம்ம இது கொடுக்கும். இது ரெண்டுத்தையும் சேர்த்து 1 வயசுக்கு மேலதான் கொடுக்கணும். 1 வயசு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து நம்ம பசும்பாலோ பாக்கெட் பால் எதுவுமே நம்ம வந்து கொடுக்க கூடாது. அதனால 1 வயசுக்கு மேல இருக்கிற குழந்தைக்கு நீங்க இந்த மாதிரி கலந்து கொடுக்கலாம். இது வந்து 1 டம்ளர் அளவுக்கு நம்ம கொடுக்கும்போது குழந்தைக்கு வந்து சீக்கிரமாவே வந்து ஸ்கின் டோன் மாறிடும். இதெல்லாம் வந்து நான் பச்சையா கேரட்டை கடிச்சு சாப்பிடலாமா? பச்சையா சாப்பிடலாம். நம்ம வந்து பச்சையா சாப்பிட்டோம் அப்படின்னா ஸ்கின்னுக்கு தேவையானதெல்லாம் போகாது. ஸ்கின்னுக்கு தேவையானது என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய தண்ணி, நீர் சத்து அதிகமா தேவைப்படுது. அதனால ஜூஸா பண்ணி குடிக்கும் போது டைரக்டா அந்த டாக்ஸிக் கெட்ட தன்மையெல்லாம் போய் டைரக்டா ஸ்கின்னுக்கு போய் சேர்ந்துருது. அடுத்ததான் நீங்க என்ன ஜூஸ், என்கிட்ட கேரட்ல நான் என்ன ஜூஸ் குடிக்கலாம்னு பாத்தீங்கன்னா பீட்ரூட் ஜூஸ். பீட்ரூட் ஜூஸ்லயுமே பாத்தீங்கன்னா விட்டமின் ஏ, டி, இ, கே இதெல்லாம் இருக்கு. சோ இதெல்லாம் வந்து ஸ்கின்னுக்கு தேவையான விஷயங்கள். பீட்ரூட் ஜூஸும் நிறைய வந்து ரத்தத்தை சுத்திகரிக்கும், ரத்தத்தை வந்து நிறைய இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். பிளட்ல இருக்கிற இம்பியூரிட்டிஸ் எல்லாம் கூட வெளியே தள்ளி நல்லா பேபியோட ஸ்கின்னை நல்லா க்ளோ ஆக வைக்கும். பேபியோட ஸ்கின் டோன்லயே நல்ல ஒரு ஷைன், ஒரு நல்ல க்ளோ கூட பீட்ரூட் ஜூஸ்ல கிடைக்கும். இதையும் நீங்க வந்து நல்லா கழுவி அரைச்சு ஃபில்டர் அவுட் பண்ணி அதுவுமே 1 டம்ளர் அளவுக்கு நீங்க டெய்லி கொடுத்துட்டு வரலாம். என் பிள்ளைக்கு பீட்ரூட் ஜூஸே பிடிக்காது அப்படின்னா நீங்க ஆப்பிள் ஜூஸ் போடலாம். 3வது நீங்க ஆப்பிள் ஜூஸ் குடிக்கலாம். ஆப்பிள் ஜூஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய இம்யூனிட்டி பவர் நிறையவே இன்க்ரீஸ் ஆகும் பேபிக்கு. சோ நமக்கு 2-in-1 பெனிஃபிட் ஆயிடுச்சு. எப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கின்னுக்கும் பெனிஃபிட் ஆகுது, அதே மாதிரி இம்யூனிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். சோ பேபிக்கு வந்து எந்த விதமான வியாதியும் எதுவும் ஆண்டாது, சும்மா சளி காய்ச்சல் அதெல்லாம் வந்துட்டு இருக்காது. சோ காலையில நம்ம குடிக்கலாம், நைட்டு நம்ம எந்த ஜூஸ் குடிச்சாலும் கொஞ்சம் சளி பிடிச்சிரும். சோ நீங்க காலையில 1 டம்ளர் ஆப்பிள் ஜூஸ் டெய்லி குடிச்சிட்டு வரும்போது பேபிக்கு வந்து சீக்கிரமே ஸ்கின் டோன் வந்து பிரைட் ஆகும், மெலனினை கண்ட்ரோல் பண்ணும். அடுத்தது நான் என்ன ஜூஸ் குடிக்கலாம்னு பாத்தீங்கன்னா ஆரஞ்சு ஜூஸ். ஆரஞ்சு பழம் சீசன் வரும்போது ஆரஞ்சு ஜூஸ் மிஸ்ஸே பண்ணாதீங்க. அதுல நிறைய சிட்ரிக் ஆசிட் இருக்கு. அது வந்து பேபியோட ஸ்கின் டோனுக்கு ரொம்பவே தேவையானது. அது மட்டும் இல்லாம ஸ்கின் டோனை நல்லா பளபளப்பா, பேபியை வந்து வெயில் காலத்துல எல்லாம் நம்ம அதை கொடுக்கும்போது நல்லா ஷைனிங்கா நல்லா வந்துருவாங்க. இது தவிர நான் இந்த ஜூஸ் எல்லாம் ஃபாலோ பண்றேன், நான் பச்சை பயிர் மாவும் தேய்க்கிறேன், இதுவும் கொடுக்குறேன் அப்படின்னா ரொம்பவே நல்லது.
சீக்கிரமா நம்ம பேபிக்கு ஸ்கின் டோன் சீக்கிரமா பிரைட்டன் ஆயிரும். இதை தவிர நம்ம என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேபியை வந்து 10 மணில இருந்து 4 மணி வரைக்கும் இருக்கிற வெயில்ல குழந்தைங்களை வெளியே கூட்டிட்டு போவே கூடாது. சோ அந்த மாதிரி வெயில்ல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, டைரக்டா குழந்தையோட ஸ்கின்ல சன் படும்போது மெலனின் செக்ரேஷன் அதிகமாயிரும். அதனால ரொம்ப ஸ்கின் டோன் வந்து டார்க் ஆயிரும். அப்படி நம்ம 10 மணில இருந்து 4 மணி வரைக்கும் இருக்கிற வெயில்ல குழந்தைங்களை வெளியே கூட்டிட்டு போகும்போதே நல்லா ஒரு டவலால கவர் பண்ணிடும். இது 1 வயசு 2 வயசு 3 வயசு எத்தனை வயசு குழந்தையா இருந்தாலும் சரி, நீங்க வந்து நல்லா டவலால கவர் பண்ணி தான் வெளியே கூட்டிட்டு போகணும். அப்படி டவல்ல இல்லைன்னா அந்த ஷால் அந்த மாதிரி போட்டு நீங்க க்ளோஸ் பண்ணியே பேபியை வச்சுக்கோங்க. அவங்க குழந்தையோட ஸ்கின் டோன் வந்து, ஆனா நான் வந்து வெயிலே கூட்டிட்டு போகாம வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கணுமா, அப்படி பண்ண முடியாது. நமக்கு குழந்தைக்கு விட்டமின் டி தேவை. சன்ல இருந்து தான் விட்டமின் டி கிடைக்குது. ஸோ நீங்க வந்து டெய்லி காலையில ஒரு 6:30 வெயில்ல இருந்து 7:30 வெயில் வரைக்கும் நீங்க வந்து வெயில்ல கொண்டு போய் காட்டலாம். ஸோ அதுவே வந்து ஒரு 10 நிமிஷம் காமிச்சிங்கனாலே போதும், அதுவே வந்து நல்லாவே விட்டமின் டி வந்து குழந்தைக்கு கிடைச்சிடும். அடுத்ததான் நான் வந்து குழந்தைக்கு வேற என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய தண்ணி குடிக்கணும். 6 மாசம் குழந்தைன்னா நிறைய தாய்ப்பால் குடிப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் கொஞ்சம் அதுலயே வாட்டர் கண்டென்ட், தண்ணி கண்டென்ட் நிறையவே சேரும். 1 வயசுக்கு மேல இருக்கிற குழந்தைங்களுக்குன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு 4 கிளாஸ்ல இருந்து 5 கிளாஸ் தண்ணி, குட்டி கிளாஸ் தண்ணி கண்டிப்பா கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது அவங்களோட உடம்புக்குள்ள இருக்கிற தேவையில்லாத கொழுப்பு சக்தியா இருக்கட்டும், தேவையில்லாத டாக்ஸிக், அதாவது கெட்ட இதெல்லாம் வந்து வெளியில வந்துடும். வெளியில வரும்போது குழந்தையோட ஸ்கின் டோன் வந்து நல்லாவே பிரைட்டன் ஆகும். ஒரு 21 டே ரூல் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை 21 நாள் பழக்கப்படுத்திட்டே இருந்தோம்னா அது 22வது நாள் வந்து நமக்கு பழக்கமாவே ஆயிரும். நம்ம ஸ்கின்னும் நம்ம உடம்பும் அப்படிதான். நம்ம 21 நாள் மேல ஒரு விஷயத்த வந்து நம்ம உடம்புக்கு கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்க ஹார்மோன்ஸ் எல்லாம் என்ன புரிஞ்சுக்கோன்னு பாத்தீங்கன்னா, இந்த உடம்புக்கு இவ்வளவுதான் தேவை, இந்த உடம்புக்கு நம்ம டெய்லி காலையில இட்லி தான் சாப்பிட்றோம்னா காலையில இட்லி தான் வரும், அதுக்கான இம்ப்யூரிட்டிஸ் தான் நம்ம சேர்க்கணும். அதே மாதிரி நம்ம இந்த ஜூஸை நம்ம குடிச்சிட்டே இருக்கும்போது நம்ம உடம்புல இருக்கிற ஹார்மோன்ஸ் எல்லாம் என்ன புரிஞ்சுக்கோனா, இந்த உடம்புக்கு இவ்வளவுதான் மெலனின் செக்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒன்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோம். ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கும் போது ஸ்கின் டோன் பெர்மனன்டாவே பிரைட்டா ஒயிட்டா ஆயிரும். சார் நம்ம வந்து கவலைப்பட வேணாம், கண்டிப்பா பேபியோட ஸ்கின் டோன் மாறும். அதே மாதிரி உங்க குழந்தைகிட்ட என்னைக்குமே நீ வந்து கருப்பா இருக்க, நீ வந்து அசிங்கமா இருக்க அப்படின்னா நம்ம சொல்லவே கூடாது. எல்லா குழந்தைங்களுமே அழகுதான். கடவுள் படைச்ச எல்லா பிள்ளைகளுமே வந்து ரொம்ப அழகா தான் படைச்சிருக்காங்க. நம்ம அந்த மாதிரி என்னைக்காவது சொல்லிட்டோம் அப்படின்னா செல்ஃப் கான்பிடன்ஸ் லூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம அந்த மாதிரி சொல்லவே கூடாது. அவங்கள நல்லா மோட்டிவேட் பண்ணிட்டே இருங்க. அவங்க வந்து பப்ளிக்ல நல்லா ஸ்டாண்ட் அவுட் பண்ணி நல்லா வளரட்டும். ஸோ அதே மாதிரி நம்மளும் சைட் பை சைடு இதெல்லாம் பண்ணிட்டே இருக்கும்போது அவங்களும் நல்லா கலரா அழகான பிள்ளையா நல்லா க்ளோயிங்கா ஷைனிங்கா ஆகும். நம்ம இதெல்லாம் கொடுக்கறது வந்து வெறும் ஸ்கின் டோன் ஒயிட்டா மட்டும் ஆகிறதுக்கு இல்லை, இதெல்லாம் வந்து ஸ்கின்னை க்ளோ பண்ணி கொடுக்கும். தேவையில்லாத மார்க்ஸ், தேவையில்லாத பிம்பிள்ஸ் இதெல்லாம் கூட நல்லா ரெடியூஸ் பண்ணி அழகா பிள்ளைய மாத்திரும். ஸோ நீங்கள் இதெல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். யார் யாரெல்லாம் இந்த மாதிரி பேபி வந்து ஸ்கின் டோன் கம்மியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த செய்தியை. உங்களுக்கு இன்னும் நாங்கள் நல்ல பயனுள்ள வீடியோஸ் மட்டும் நாங்கள் சொல்கிறோம். உமன் சென்ட்ரல் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.